பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மீகா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தை 15. எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே எங்களுக்கு மீண்டும் ஒரு மாதத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. புதிய மாதத்தை காண உதவி செய்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கடந்த மாதத்திலே உமது திரு சமூகத்தில் இருந்து மன்றாடி ஜெபித்த பொழுதெல்லாம் எங்களை தேடி வந்து அற்புதம் செய்தீரே, அதற்காக உம்மை துதிக்கின்றோம். இந்த மாதத்திலும் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய எங்களை தேடி நாடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோமை, ஆராதிக்கின்றோமை, போற்றுகின்றோமை, புகழுகின்றோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலே உண்மையுள்ள உயிருள்ள உமது வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீரே. நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன் என்கின்ற ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தையை, ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை, உயிருள்ள ஒரு வார்த்தையை நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள், என் ஆண்டவர் இந்த மாதத்திலே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாராம், என் ஆண்டவர் என்னை தேடி வர மாட்டாராம், என் ஆண்டவரை நான் கண்டுகொள்ள முடியுமா என்கின்ற ஏக்கத்தோடும் எண்ணத்தோடும் அதிகாலையிலே இந்த 3 மணி ஜெபத்திலே உமது திரு சமூகத்தை தேடி வந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள் மீது மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, உமது பரிசுத்த இரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக. ஏதாவது பாவங்கள் செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாமல் கடந்த மாதத்தில் வாழ்ந்திருந்தாலும் ஆண்டவரே, இந்த நேரத்திலே இவர்களுக்காக உமது திரு சமூகத்தில் நின்று உம்மை நோக்கி ஜெபிக்கின்றேன். உமது பரிசுத்த இரத்தம் இவர்களை கழுவதாக. உமது பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மைப்படுத்திடுவீராக. உமது பரிசுத்த இரத்தம் இவர்களை சுத்திகரிக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக இவர்கள் தூய்மை அடைந்து என் ஆண்டவருடைய இரக்கத்தையும் நம்பிக்கையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. பாவம் செய்கிறவர்கள் பாவத்திற்கு அடிமை என்கின்ற வார்த்தையை நாங்கள் வாசிக்கின்றோம். ஆம் தகப்பனே, எந்த ஒரு மனிதனும் பாவம் செய்யும் பொழுதும் அந்த பாவத்திற்கு அடிமையாகி விடுகின்றான். எந்த ஒரு மனிதனும் தீமையான காரியங்களை செய்யும் பொழுதும் அவன் தீமைக்கு துணை போய் அந்த தீமையின் வழியாக அழிந்து போய் விடுகின்றான். ஆனால் உமது மகா இரக்கத்தின் வழியாக, நீர் எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தின் வழியாக, நேசத்தின் வழியாக, அன்பின் வழியாக, இரக்கத்தின் வழியாக, கருணையின் வழியாக எங்களை மீட்டு ரட்சித்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. யாரெல்லாம் குற்ற உணர்வோடும் பாவ சிந்தையோடும் பாவ எண்ணத்தோடும் பாவத்தில் விழுந்து கொண்டும் இருக்கிறார்களோ, இதோ அவர்களை உமது திரு சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றேன். அவர்கள் மீது உமது பரிசுத்த இரத்தம் ஊற்றப்படுவதாக. உமது பரிசுத்த இரத்தம் பிள்ளைகளை கழுவுவதாக. பரிசுத்த இரத்தத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளும் தூய்மையடைய வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் பிள்ளைகளை தூய்மைப்படுத்தக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் தூய்மை அடைவார்கள். நீர் அவர்களை தொடக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் தொடப்படுவார்கள். என் ஆண்டவர் எனக்கு செய்யக்கூடிய அற்புதத்தை நான் மற்றவர்களுக்கும் சொல்லுவேன் என்கின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் கைவிடப்பட்டு விடாதபடி அவர்கள் இந்த நேரத்திலே என் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் உண்மையிலும் உண்மையுமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் வாசிக்கின்றோமே அபக்கு 3வது அதிகாரம் 18-19 இறை வார்த்தையிலே, நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சியுறுவேன். ஆண்டவராகிய என் தலைவரே என் வலிமை, அவர் என் கால்களை பெண்மானின் கால்களை போலாக்குவார். உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்தி செல்வார் என்கின்ற வார்த்தையின்படி உயர்ந்த இடங்களுக்கு எங்களை நடத்தி செல்லவும், என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியில் பங்கு கூறவும், என் ஆண்டவர் தரக்கூடிய அந்த வலிமையை பெற்றுக்கொள்ளவும்
எப்பொழுதும் என் ஆண்டவரோடு வழி நடக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த மாதத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அநேக பிள்ளைகள் சோர்வோடு இருப்பதை பார்க்க முடிகின்றது. கடந்த மாதத்தில் நான் ஜெபித்தேனே, என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வரவில்லையே. கடந்த மாதத்தில் உபவாசம் இருந்தேன், ஆண்டவரை நோக்கி மன்றாடினேனே, எந்த ஒரு பலனும் இல்லையே என்கின்ற ஒரு எண்ணத்தோடும் ஏக்கத்தோடும் இந்த நேரத்திலே உம்மை தேடி வந்து இருக்கிறார்களே. ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும் தகப்பனே, அவர்கள் மீது மனம் இறங்குவீராக. அத்திமரம் துளிர்த்து அரும்பாய் போயினும், திராட்சை கொடிகள் கனி தராவிலும், ஒளிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாதிருந்தும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாது போயினும், என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என் ஆண்டவர் நான் மகிழ்ச்சி கொள்வேன் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் மன நிம்மதியோடும் நோக்கி செபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய மனதில் அமைதியை கொடுப்பீராக, மனதில் சமாதானத்தை கொடுப்பீராக. துன்பமில்லாத ஒரு மாதத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்திடுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் துன்பத்தில் விழக்கூடிய வேளையிலே அவற்றை தாங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் கொடுப்பீராக. நெருக்கப்படக்கூடிய வேளையிலே அந்த நெருக்கத்தின் வழியாக நீர் அவர்களோடு பேசி நீர் அவர்களை பாதுகாத்து வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலும் கூட, இந்த மாதத்திலும் கூட நாங்கள் எங்களுடைய செயல்களையும் சிந்தைகளையும் நடத்தைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய் என்கின்ற வார்த்தையின்படி எங்களுடைய செயல்கள், நடத்தைகள், சிந்தைகள், இந்த மாதத்தில் சந்திக்கக்கூடிய நபர்கள், வேலை, படிப்பு, எங்களுடைய நோய்கள், எங்களுடைய செயல்கள், குடும்பம் எல்லாவற்றையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. எடுக்கக்கூடிய காரியங்களிலே வெற்றி பெறவும் என் ஆண்டவருடைய துணை கூட கடந்து வர வேண்டுமாயுமே நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து உமக்கு நன்றி செலுத்தி மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் பாவ அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு உமது திருமுகத்தை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் மனம் இறங்குவீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் நேர்மையோடு நடக்கவும் ஆண்டவரே, எந்த ஒரு அழிவிலும் அவர்கள் பங்கு கொண்டு விடாதபடி, மற்றவர்களுக்கு தீமை செய்து விடாதபடி, உண்மையோடும் உத்தமத்தோடும் நேர்மையோடும் நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இரக்கத்தின் தெய்வமே, தாழ்மையுள்ள மனதை எங்களுக்கு தருவீராக. தாழ்ச்சியோடு என் ஆண்டவரை தேடி வரவும், தாழ்ச்சியோடு என் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் அமரவும், தாழ்ச்சியோடு என் ஆண்டவரை போற்றி புகழக்கூடிய மனப்பாங்கோடு இந்த மாதத்தை ஆரம்பிக்கக்கூடிய வல்லமையை நீர் தர வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த மாதத்திலும் கூட ஆண்டவரே, எந்த ஒரு பிள்ளைகளும் நோய் நொடியில் விழுந்து விடாதபடி, ஆண்டவரே, பாவத்தின் வழியாக நோய்களில் சிக்கி விடாதபடி, என் ஆண்டவருடைய இரக்கத்தை தேடி வந்து என் ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியையும் பெற்றுக்கொண்டு நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. மேலும் தகப்பனே, யார் யாரெல்லாம் மருத்துவமனையில் இருக்கிறார்களோ, கேன்சர் நோயினாலும், எய்ட்ஸ் நோயினாலும், பொல்லாப்பான சாத்தானுடைய வல்லமையினால் கொண்டு வரப்பட்ட நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுடைய சிந்தனைகள், உடல் உள்ளங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றேன். நீர் பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வல்லமை மிக்க தெய்வமே, இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். விபத்தில் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். என்னுடைய குடும்பத்தில் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலே, இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, பனிமய தாயே, ஜெபமாலை அன்னையே, உன்னத தாயே, எங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஞானத்தின் பிறப்பிடமே, இறப்பிடமே, எங்களோடு கூட இருக்கக்கூடிய கன்னி தாயே, தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா. அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.